வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிக்கன் ஸ்ட்ரிப் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனா சிக்கன் 200 கிராம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரக பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த சிக்கன் கொஞ்சம் வேகும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தரும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிப் சமோசாவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ரிப் சமோசா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி நண்பர்களே.